மினுவாங்கொடை துப்பாக்கிச்சூடு பின்னணியில் கணேமுல்ல சஞ்சீவ பழிவாங்கும் படலம். நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் குழுவில் இணைந்த ப. சத்தியலிங்கம். நாட்டின் பல இடங்களில் இடியுடன் மழை பெய்யும் சாத்தியம். அரசாங்கம் மின்சார கட்டணங்களை உயர்த்த காரணங்களை தேடுகின்றது. சம்பிக்க ரணவக்க. வாகனங்கள் தொடர்பில் அரசாங்கம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. விசாரணையில் சிக்கிய T-56 துப்பாக்கி. போலீசார் நடவடிக்கை. நாடளாவிய ரீதியில் போராட்டத்திற்கு தயாராகும் தாதியர்கள். யாழில் ஆரம்பமாகிய மீனவர்களது போராட்டம். விரைவில் சிக்கப்போகும் அர்ஜுன மகேந்திரன். அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்று. மினுவாங்கொடையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு கணேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஹெகல் பத்தர பத்மேவின் நெருங்கிய நண்பர் மீதே நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மினுவாங்கொடை பத்தடுவன பகுதியில் நேற்று காலை 11 மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது ஹெகல் பத்தர பத்மே என்ற குற்ற கும்பல் உறுப்பினர்களின் பாடசாலை நண்பர் என்று நம்பப்படும் 36 வயது நபர் மீதே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டவை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது ஹம்பகா பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையவர் அல்ல என்றாலும் அவர் ஹெகல் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்பதால் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. மேலும் சஞ்சீவவின் கொலைக்கு பிறகு அவரது நண்பர்கள் ஹெகல் பத்ர பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்தவர்களை பழிவாங்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக பல காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மினுவாங்கொடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் குழுவின் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் பற்றிய விடயங்களை கையாள்வதற்கான குழு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவினால் நியமிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரை தவிசாளராக கொண்ட குறித்த குழுவில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய, சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம், சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார, மருத்துவர் நிகால் அபேசிங்க ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. அதன்படி இந்த குழுநிலை விவாதம் இன்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. நாட்டின் பல இடங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, புலனறுவை, காலி, மாத்தரை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அரசாங்கம் மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கு காரணங்களை தேடி வருவதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அகில இலங்கை அமைப்பின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நாட்டில் மழை பெய்வது குறைந்துவிடும் எனவும் அதனை காரணம் காட்டி மின் கட்டணங்களை உயர்த்த முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகளவான நீர்மின் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மின்சார உற்பத்தியை முகாமைத்துவம் செய்ய தவறியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். நீர், மின், காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திகளை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாறாக செலவு கூடிய மின்சார உற்பத்தி முறைமைக்கு கூடுதல் முன்னுரிமை அளித்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே மின்சார கட்டணங்கள் அதிகரித்தாலோ அல்லது மின்வெட்டு முன்னெடுக்கப்பட்டாலோ அதற்கான பொறுப்பினை அரசாங்கமும் துறைசார் அமைச்சருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இலவசமாக கிடைக்கும் மின்சார உற்பத்தி பயன்பாட்டை குறைத்து மக்கள் மீது கட்டண சுமையை திணிக்க அரசாங்கம் முயல்கின்றது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். 107 வாகனங்களை காட்சிப்படுத்திய அரசாங்கம் வெறும் 18 வாகனங்களை மட்டுமே ஏலத்தில் விற்பனை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் ஆடம்பர வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதாக கூறிய போதிலும் சொற்ப எண்ணிக்கையிலான வாகனங்கள் மட்டுமே இவ்வாறு ஏலத்தில் விற்பனை செய்யப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்ரால் பெர்னாண்டோ இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கடந்த அரசாங்கத்தினால் மக்களின் பணம் விரயமாக்கப்பட்டதாகவும் ஆடம்பர வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தற்போதைய அரசாங்கம் குற்றம் சுமத்தியிருந்தது. கடந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திய 107 ஆடம்பர வாகனங்கள் காலி முகத்திடலில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் இவ்வாறு காட்சிப்படுத்திய வாகனங்களில் 18 வாகனங்கள் மட்டுமே ஏலத்தில் விற்பனை செய்யப்படுவதாக சித்ரால் பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் வசந்த சமரசிங்க பட்டியல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் எனவும் எஞ்சிய வாகனங்கள் எங்கே என கேள்வி எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹம்பகாவில் T56 ரக துப்பாக்கியும் தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஹம்பகா யகோட முல்லவில் உள்ள மகேன பொது மயானத்தில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் T56 ரக துப்பாக்கி, ஒரு மெகசின் மற்றும் 22 தோட்டாக்களும் மறைத்து வைக்கப்பட்டிருந்துள்ளது. அவற்றை மேல் மாகாண வடக்கு போலீஸ் குற்றப்பிரிவினர் நேற்றைய தினம் புதன்கிழமை கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு போலீஸ் குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் தாதியர் சேவையில் உள்ளவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளனர். வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. அந்த வகையில் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் வியாழக்கிழமை அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் 1 மணி நேர போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று மதிய உணவு வேளை நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளதுடன் போராட்டத்தால் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாதென்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டமானது யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களத்திற்கு முன்னால் ஆரம்பமாகிய நிலையில் பேரணியாக யாழ்ப்பாண நகர் பகுதியூடாக ஆளுநர் செயலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான கடத்தொழில் சங்கங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் இதில் பங்கு பெற்றியுள்ளனர். தாண்டாதே தாண்டாதே, எல்லையை தாண்டாதே, அழிக்காதே அழிக்காதே, நமது வளங்களை அழிக்காதே, இந்திய அரசே எங்களை வாழவிடு, மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பிய நிலையில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நேற்று அமைச்சரவைக்கு பின்னரான ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வருவதில் அதிகாரிகள் சில சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரை இலங்கைக்கு நாடு கடத்த அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறிய அவர் அவருக்கு எதிரான வழக்கு தொடரும் எனவும் உறுதியளித்துள்ளார். சிங்கப்பூரில் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தெரிவித்து
அர்ச்சின மகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னர் நாடாளுமன்றத்தில் கூறியதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அர்ச்சின மகேந்திரன் திரும்பி வருவதை உறுதி செய்வது முன்னாள் ஜனாதிபதியின் கடமை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி நடைபெற்று இந்த பிப்ரவரி மாதம் 10 ஆண்டுகள் நிறைவடைகின்றது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது. அதன்படி இந்த குழுநிலை விவாதம் இன்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளதுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் வரவு செலவு தலைப்புகள் உட்பட நிதியமைச்சு தொடர்பான வரவு செலவு தலைப்புகள் மீதான விவாதமும் நடைபெற உள்ளது. குழுநிலை விவாதம் மார்ச் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் அன்றைய தினம் பிற்பகல் வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வருடத்திற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு கடந்த 17ஆம் தேதி நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்படி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் 7 நாட்களாக இடம்பெற்று நேற்று முன்தினம் 2ஆம் வாசிப்பு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டதுடன் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.